அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்கள்ல செப்டம்பர் 24 செப்டம்பர் 30 வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள், அதாவது ஒரு புதன்கிழமையில ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். செப்டம்பர் 24 புதன்கிழமை அன்னைக்கு சுப நாள். ஏதாவது சுபகாரியங்கள் நல்லது நடத்துறதாக இருந்தால் அன்றைக்கு செய்யலாம். செப்டம்பர் 25 வியாழக்கிழமை அன்னைக்கு தனிய நாள். தனிய நாளில் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அதனால் அன்றைக்கு பெரும்பாலான சுபகாரியங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது இல்லாமல் மாத சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு உகந்த நாள். அன்னைக்கு மாத சதுர்த்தியாக இருக்கலாம், தரிசனம் பண்ணலாம், அல்ல அர்ச்சனை பண்ணலாம். செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு தெரியும் 18 சித்திரைகளில் வன்மீகநாதர் சித்தருடைய ஜெயந்தி. அன்றைக்கு சித்தர் வழிபாடு உள்ளவங்க அத்தனை பேரும் வன்மீகநாதரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம். அன்னைக்கு சஷ்டி தேதி இருக்கிறனால யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறீங்களோ ரொம்ப விசேஷம். செப்டம்பர் 29 திங்கட்கிழமை அன்னைக்கு நல்ல நாள், சுப நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ காளிகள் இருந்தாலும் பத்ரகாளியுடைய அவதார நாள் அன்னைக்கு. ஸோ அன்றைக்கு நமக்கு பத்திரகாளியமான வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மை. இனி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னி ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்கரத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் எப்படி இருக்கு? ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்கு. செலவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வேளை ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் கைகூடுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக வழக்கம் போல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ்ஃபுல் ஆகும். யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ஸோ ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்கு. எதிர்பாராத ஜேர்னி என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இது அத்தனையுமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் வர்றதுல நிறைய தடை இருக்கு. அதனால இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. இது புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான் கன்னி ராசியில் இருப்பார். கன்னி அப்படின்னாலே சர்வீஸ்ன்னு அர்த்தம். அங்க சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த வாரத்துல வேலை வாய்ப்புகள் என்பது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேலையில நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. வேலையில எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தமான பிளானிங் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன், அதாவது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு.
ஸோ இந்த வாரத்துல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்துல நீங்க ஆஞ்சநேயரையும் குறிப்பா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, நான் சொந்தமா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய பண வசதி பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கையில பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய பணமாவது உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல என்டர்டைன்மெண்ட் என்பது அதிகமா இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கு. யாராவது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்களே எங்கேயாவது கெஸ்டா போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரத்துல நிறைய உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளா குடும்பத்துல ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுமான்னா எப்பயுமே நம்ம முயற்சியை கைவிடாம இருக்கணும். நீங்க எந்த விஷயத்துல ஈடுபடுறதாக இருந்தாலும் முழு மனசோட நீங்க அந்த காரியத்தை பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த வாரம் வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல நீங்க கவனமா இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுடைய கரியர்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. அசால்ட்டா உங்களுடைய ப்ரொஃபஷனை டீல் பண்ணாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் தளத்துல செவ்வாய் இருக்காரு, ராகுவோட இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு ஜாப் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு பர்மனண்ட் ஜாப் இருக்கு அப்படின்னாலும் கூட வேலையில ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது வேலையின் காரணமாக நம்ம எதிர்பாராத விதமாக லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேர்ல இருக்கேங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில இருக்கிறீங்க, நான் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த நல்ல ஒரு சேல்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்துல யாரெல்லாம் நீங்க விவசாயத்துல இருக்கீங்களா, விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையை செய்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறாரு. இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாருக்காவது பெருசா கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால கவனம். பிஸ்னஸ்ல யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரத்துல உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமானையும் குறிப்பாக காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய எஜுகேஷன் கல்வி நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்காரு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே சமயத்துல நீங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ பார்ட்னருக்காக நீங்க உழைப்பீங்க. பார்ட்னர் உங்களை வச்சு லாபத்தை அடைவதற்கான வாரமாகவும் இது இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃபா இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்துல நீங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் ரொம்ப நாளா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும், ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கு அல்லது அனுபவிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு. டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்பு
இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். நீங்க பெரிய லெவல்ல கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா, இங்க கலைத்துறை அப்படின்னாலே பொதுவாகவே எல்லா விதமான கலைகள்ல இருக்கக்கூடிய கலை துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்துல புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். ஏதாவது புதுசா நீங்க ஜாயின் பண்ணணும் அல்லது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, பப்ளிசிட்டி இருக்கு, வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்கு. இது எல்லாமே யாரெல்லாம் நீங்க யூக வணிகங்கள்ல இருக்கீங்க, குறிப்பா இந்த வாரத்துல நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஏதாவது ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏதாவது அதிர்ஷ்டமா தேவதையின் பக்கம் இருக்கு, லாட்டரி டிக்கெட் வாங்கினா விழுகமாங்கிறவங்க சின்னதா வாங்கி பாருங்க. அது மட்டும் இல்ல, நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ல இருக்கீங்க, ஜாப்ல இருக்கீங்களோ, உங்களுடைய கரியர்ல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்தாலும் இந்த வாரம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறத வாய்ப்புகள் குறைவு. நீங்க உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த வாரத்துல நீங்க துர்க்கையும் முருகப்பெருமானையும் பிரதானமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு. யாரெல்லாம் பேச்சையே தொழிலா வச்சிட்டு இருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஏர்ன் பண்றதுக்கு அல்லது ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறது. இந்த வாரம் லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த வாரத்துல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டுல பெரிய லெவல்ல பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் அதை சக்சஸ் பண்றதுக்கான வாரமாக இது இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா யாரையெல்லாம் நீங்க நம்பி இருக்கீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான தகவல் தொடரையும் மாஸ் கம்யூனிகேஷனையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளா வரும். அது மட்டுமல்ல, உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூ ப்ராஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது புதுசா நீங்க ஏதாவது ஏர்ன் பண்றதுக்கு அல்லது நீங்க கோர்ஸ்ல படிப்பதற்கு அதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரத்துல உங்களுக்கு உண்டு. அதே கடகராசியில பிறந்த உங்களுக்கு உறவுகளால் அத்தனை விதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இதுவரைக்கும் என்னுடைய ப்ராப்பர்ட்டிக்காக விற்பதற்கான சூழ்நிலையே இல்லாம இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து எல்லா காரியங்களும் பண்ணுங்க, நல்லா இருக்கு. குறிப்பா உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அதுலயும் குரு சனி ரெண்டு பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வேலையில பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்கிரிமெண்ட்டோ, போனஸையோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்க்குறவங்க, எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாரம் இந்த வாரம் உண்டு. அதே கடக ராசியில பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பெரிய லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரிசல்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய கணவன் மனைவி உறவு பெரிய நல்லா இல்லை. ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இந்த வாரத்துல இருக்கு. உங்களுடைய பிசினஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இந்த வாரம் முக்கியம். ஸோ இந்த வாரத்துல நீங்க விநாயகரையும் குறிப்பா பத்ர காளியையும் அல்லது எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல. உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் கேது இருக்கிறது. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க, சுறுசுறுப்பா இருங்க. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்றீங்களோ
உங்களுக்கு அதன் மூலமாக நல்லதொரு ஏற்றம் ஏர்னிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. எவ்வளவுக்கு நீங்க லைஃப்ல எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் நீங்க நன்மை அடைவதற்கான வாரமாக இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனைகள், இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட மாற்றத்துக்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் விற்காம இருந்தால் விற்பதற்கான சூழ்நிலைகள், இது இந்த வாரத்துல சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தா கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம், இது அவர்களால் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. அது இல்லாம நீங்க பெரிய லெவல்ல அரசியல்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்துக்கான வாய்ப்பு, புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய கரியர்ல, ப்ரொஃபஷன்ல, ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வேலையில உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவல்ல ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைவு. நீங்க உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்குறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. பட் இந்த வாரத்துல உங்களுடைய கொலீக்ஸோ சுப்பீரியரோ உங்களுடைய ஜாப்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. அதுலேயும் சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்க பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப்போடு யாரையும் சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு உங்க ராசியில சூரியன் புதன் இருக்கிறது. நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தெய்வ அனுகூலத்தால் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் எவ்வளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வந்தால் அதுக்கு தந்த செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கு. உங்களுக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரத்துல உண்டு. இந்த வாரம் நீங்க ஏதாவது புதிய விஷயங்கள்ல முயற்சி பண்ணால் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலா தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்க எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதை ஒட்டி உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்துல கவனமா இருங்க, உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத சிந்தனைகளை வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸா இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்க. இந்த வாரத்துல நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயத்தால் நன்மை மகசூல் கிடைக்கும். அது இல்லாம யாரெல்லாம் பெரிய லெவல்ல மாஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலைக்குரிய கிரகம் சனி பகவான் நல்லா இல்லை. பட் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறாரு. இது அத்தனையுமே உங்களுக்கு வேலையில எஃபர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் ஜாப்ல தான் இருக்கேங்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ்ல உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட சின்ன பிஸ்னஸ் பண்றவங்களது
பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. குறிப்பாக நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, கவர்மெண்டால் ஏதாவது நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் காரியத்தை முயற்சி பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ எல்லா விஷயத்திலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை ரொம்ப பிரமாதமாக இல்லை. வரவுகளுக்கு மேலே செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இறையருளால் நன்மையாக முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தெளிவாக இருங்க. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும், என்னவாக ஆக போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அல்லது சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது சைனிங் அத்தாரிட்டியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிளியர் ஆகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை, ஏன்னா சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்க. பட் அதே சமயத்தில் சனி 6ல் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வேலை உண்டு. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா 6ல் சனி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி மூவ் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக மூவ் ஆகலாம். மூவ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சனி உங்களுக்கு 6ல் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அல்லது டூர் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் எதிர்பாராத விதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத அந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக ரேஷு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு, எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நன்மை ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும், அல்லது கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அல்லது ஒரு பெரிய அரசாங்கத்தால் காரியம் ஆக வேண்டியவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. வருமானங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இல்லைன்னா கூட
இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்துல பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பெரிய லெவல்ல நமக்கு கை கொடுப்பான்னா இல்லை. அதனால ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்க அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் மறுபடியும் நீங்க ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சுமாராக தான் இருக்கு. வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலை இருக்கு. வேலையில திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறதுனால நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி, எனி எம்என்சில இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியர்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் வேலையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கு. ஸோ நீங்க எஃபர்ட் எடுத்தா கூட அடுத்தவங்க உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் வேலையில இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்கு. யாரெல்லாம் நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப்போடு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஒருவேளை பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவதற்கான சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ ஒரு பெரிய லெவல்ல ஹாப்பி மேரிட் லைஃபா இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலையும் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கல்வி எஜுகேஷன்லேயே ரொம்ப கவனமா இந்த வாரத்துல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டு இருக்கும். அதனால அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் எண்ணங்கள் சிந்தனைகளை மாத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாம வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களுடைய தரிசனம் அல்லது அவங்கள வழிபாடு பண்றது சிறப்பாக இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறது உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. குரு பகவான் மட்டுமல்ல, சனி பகவானும் உங்களை பார்க்கிறாரு. 2 பகவானும் பார்க்கிறது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதுல இருந்து நமக்கு விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. எப்பயுமே குரு பார்ப்பதால் இறையருள் அல்லது கோடி நன்மை கிடைக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு. அப்படி பார்க்கிற போது உங்க ராசியை இந்த வாரம் குரு பகவான் பார்க்கிறது நன்மை. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் கைகூடுமான்னா இல்லை. நார்மலா ரொட்டீனா என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. அதே உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அவர் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது, குரு 7ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அப்படி இருக்கிறது யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். அத்தனை விதமான தகவல் தொடர்புல இருக்கிறவங்க, அத்தனை விதமான மாஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க ஏதாவது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்க தொழில் மூலமாக லாபம் வருமானம் ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறைய உண்டு. ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கிறவங்களுக்கு, சொத்துக்கள் கைவிட்டு போகாம இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் தொடரும். ஸோ இந்த வாரத்துல உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இதுவும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. நீங்க எல்லாத்துலயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதனால அடைக்க வாசிங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு. பெரிய லெவல்ல நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லை இந்த வாரம். அதுலேயும் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் தளத்தை சனி பகவான் பார்ப்பது
ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலைக்கான வாய்ப்பு, சம்பாத்தியத்துக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு வேலையில மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, அல்லது வேலையில இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, பெஞ்ச் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய உண்டு. அதையும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்ல நல்ல லாபங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும், குறிப்பாக மகாலட்சுமி நல்ல தரிசனம் பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் செலவானால் கூட இந்த வாரமும் கையில் பணம் பொருள் இருக்கும். ஆனால் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு சனி பகவான் பார்க்கறது சுமார். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் எனக்கு பேச்சு தான் தொழில், அதன் மூலமாக வருமானங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குமானா தாராளமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ரொம்ப நாளாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க, எந்த விஷயத்தினாலும் முயற்சி பண்ணுங்க, அத்தனை முயற்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல் ஆகும். வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணம் நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸுக்கு ஒரு ஆட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கு, வழக்குகள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், எதிரிகளை நீங்க வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இவ்வளவு நன்மைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஹெல்த்தும் இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ உடம்புல சின்ன பிரச்சனை, டாக்டரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், விசாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், டிலே ஆயிட்டு இருக்கு, வராமல் இருக்கு, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. மகர ராசியில பிறந்த உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தால் நன்மை, உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்துல விநாயகரையும் நல்ல மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது, இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் குடும்பத்தில் உண்டு. கையில் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. பட் இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகாத அந்த காரியங்கள் இந்த வாரம் சக்சஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்க, ஆகியனால பேச்சை குறைங்க,
தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்க. மற்றவங்க சொல்றத பொறுமையா கேளுங்க. இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் டிராவல் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதில் குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. அடைக்க வாசிங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்து கவனம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, 8ஆம் இடத்துல சூரியன், புதன், இதெல்லாமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள். பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலங்கள் இது இந்த வாரம் இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஒரு பக்கம் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப நல்ல குடும்பத்தில் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, அல்லது இது வரைக்கும் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. பெருசாக இந்த வாரம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் பண்ணுறது எல்லாம் அடைக்க வாசிங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். எந்த லாபமும் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு இல்லை. அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இந்த வாரமும் தொடருது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் முருகப்பெருமானுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்க. அப்படி இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். பட் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து தன வரவு, பொருள் வரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாகவும் இல்லை. ஏதாவது ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, எதிரிகள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இருக்குது. இந்த வாரம் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் எதிர்பார்த்த லாபம், வருமானங்கள் இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும்.
குறிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஸோ எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இறை அருள் அதிகப்படுத்துறீங்களோ இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.